Hi, hello, welcome back. இது நம்ம சேனல் Literary Successors. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது PGTRB அப்படின்ற எக்ஸாமினேஷன் பத்தி. இந்த PGTRB எக்ஸாமினேஷனுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கணும், எவ்வளோ ஏஜ் லிமிட், என்னென்ன சிலபஸ் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட சேர்த்து இந்த வீடியோல அந்த சிலபஸை, அதாவது PGTRB இங்கிலீஷோட சிலபஸை எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது நெட்ல இருந்து அப்படின்னும் அதுல என்னென்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். கூடவே சேர்த்து நம்ம சேனல்ல PGTRB சம்பந்தமா இது வரைக்கும் சில வீடியோஸ் போட்டிருந்தோம், ஒரு 5-6 ஆர்த்தர் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா அதை ஈஸியா நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கையும் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம PGTRB சிலபஸ்ல இருந்து மோஸ்ட்லி ஒர்க்ஸை விட ஆத்தர் நோட்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் நிறைய சேனல் வந்து PGTRB சம்மந்தமா எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ஆனால் ஆத்தர் நோட்ஸில் கொஞ்சம் ஏதோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா PGTRB சிலபஸில் வரக்கூடிய டீட்டெயில்ட் அண்ட் நான் டீட்டெயில் மொத்தம் 10 யூனிட் இருக்கு. அதுல டீடைல் நான் டீடைல் அப்படின்னு 2 பிரிக்கிறாங்க. அந்த எல்லாத்துலயுமே சேர்த்து என்னென்ன ஆத்தரோட ஒர்க்ஸ்லாம் வருதோ அந்த ஒர்க்ஸ் எல்லாம் மித்த சேனலுக்கு வீடியோஸ் போடுறதுனால நம்ம அந்த ஆத்தரோட நோட்ஸ், அதாவது ஆத்தரோட பர்சனல் லைஃப், அவங்களோட பயோகிராஃபி, லைஃப் அண்ட் ஒர்க்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 5-6 ஆத்தர் பற்றி போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழேயும் கொடுத்துட்றேன், ஐ கார்ட்ஸ்லேயும் கொடுத்துட்றேன், அதாவது ஐ பட்டன்லையும் கொடுத்துட்றேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுத்துட்றேன், கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் போட்டு பின்னும் பண்ணிடுறேன். Been fucking on some poppin' pills, man, I feel it's like a rock star. All my brothers got that gas and they always been smoking like a rock star. PGTRB எக்ஸாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த PGTRBயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். PGTRB போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல்ஸில் ஹையர் செகண்டரிக்கு நம்ம டீச்சராக போகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் PGTRBயோட கிரிட்டீரியா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. PGTRBக்கு கிரிட்டீரியானா அவ்வளோ பெருசாக ஒன்றுமே கிடையாது. யூஜி அண்ட் பிஜி ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸில் முடிச்சிருக்கணும், அதோட சேர்த்து பிஎட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்மளால் PGTRB அட்டன் பண்ண முடியும். இந்த PGTRBயில் சிலபஸ் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி அதோட நேம்லேயே இருக்கு பாருங்க, போஸ்ட் கிராஜுவேஷன். மோஸ்ட்லி நீங்கள் படிக்கிற போஸ்ட் கிராஜுவேஷனில் இருக்கிற அதிகபட்சமான சிலபஸ் தான் உங்களுக்கு இந்த PGTRBலையும் வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 இயர்ஸ் வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி என்னன்னு தெரில. பட் நீங்கள் ஒரு யூஜி ஒரு பிஜி முடிச்சு நீங்கள் பிஎட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் PGTRB ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நெட்டு செட் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு வாஸ்ட் நாலேஜ் இருக்கணும். பிகாஸ் சிலபஸ் அப்படின்னு நெட்டு செட்டுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த இப்போ லிட்ரேச்சரே கரைச்சி குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் யாராலே அப்படி இருக்க முடியாது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த PGTRBயை ஒரு ப்ராக்டிஸிங் செஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நெட் எக்ஸாம் செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பெட்டர் PGTRBயை ஈஸியாக பாஸ் பண்ண கண்டிப்பாக நம்மளால் முடியும் நெட் செட்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்போது PGTRB இங்கிலீஷோட சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா குரோமில் உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் PGTRB அப்படின்றத பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து அதோட சிலபஸையும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ்குள்ளே போன உடனே கீழே ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் PGTRB இங்கிலீஷ் சிலபஸ் PDF டவுன்லோட் பண்ணிருக்கோம். இந்த டவுன்லோட் PDF-ஐ வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா PDF டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். டேரெக்டாக டவுன்லோட் ஆனோடனே அந்த PDF எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அந்த PDF. இப்போது சிலபஸ் பற்றி பார்த்துடலாம். மொத்தம் PGTRB இங்கிலீஷ்க்கு சிலபஸில் 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்லேயுமே 3 கைண்ட்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. பொயட்ரி, ப்ரோஸ், ட்ராமா, இந்த மாதிரி 3 பிரிவு வருது. இந்த 3 பிரிவுலையும் ஒவ்வொரு பிரிவுலையுமே தனியாக இன்னொரு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டீடைல் நான் டீடைல் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு யூனிட் வைஸாக ஒவ்வொன்றா உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அதில் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் இது சம்மந்தமாக போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய சேனல்ஸ் வந்து இந்த ஒர்க்ஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. பட்
இந்த ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் விட்டுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆத்தர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஆத்தரோட பயோகிராஃபி 100% கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 7 வீடியோஸ் வந்து ஆத்தர் சம்மந்தமாக போட்டிருக்கோம். அதில் யாரை பற்றிலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட் 3 மாடர்ன் லிட்ரேச்சரில் பொயட்ரியில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வேர்ட்ஸ்வொர்த் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, வேர்ட்ஸ்வொர்த். அடுத்து கால்ரிட்ஜும் நம்ம வந்து போட்டிருக்கோம், ஏற்கனவே கால்ரிட்ஜு போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, மேத்யூ அர்னால்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மறக்காமல் கொடுத்துட்றேன். போய் பாருங்கள். மேத்யூ அர்னால்டோட தி ஸ்டடி ஆஃப் பொயட்ரி ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். மேத்யூ அர்னால்டோட ஸ்டடி ஆஃப் பொயட்ரி ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஐகார்ட்ஸ்லேயும் கொடுத்துட்றேன், சேர்த்து எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் போட்டுடுறேன். ஓகே, அப்போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே நம்ம டிஎஸ் எலியட்டோடதும் நம்ம போட போகிறோம். பிகாஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார், அதனால். ஓகே, அடுத்து ஜார்ஜ் எலியட் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன், ஐகார்ட்ஸ்லேயும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி வெர்ஜினியா உல்ஃபும் நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்ஸ்லேயும் நான் கொடுத்துட்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.